டேட்டாஸ் பவர் பிஐ டெஸ்க்டாப்புக்கு எடுத்துகிட்டு வர முடியுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக பவர் பிஐக்கு நீங்கள் வந்து டேட்டா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா பவர் பிஐ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கெட் டேட்டான்ற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ். ஸோ இந்த வேரியஸ் கனெக்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டேட்டா எக்ஸலாக இருக்கலாம், இல்லை சிஎஸ்வி ஃபைலாக இருக்கலாம், எக்ஸ்எம்எல் ஃபைலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃபோல்டரில் மல்டிபிள் ஃபைல்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ ஷேர் பாயிண்ட்லேருந்தும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கனெக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கனெக்டர்ஸை யூஸ் பண்ணி உங்கள் சோர்ஸ் டேட்டாவை நீங்கள் பவர் பிஐக்கு கொண்டு வரலாம். ஸோ பவர் பிஐ கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக நம்ம இப்போது எக்ஸல் சோர்ஸை எப்படி கனெக்ட் பண்ண போகிறதும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கெட் டேட்டா கிளிக் பண்ணிட்டு எக்ஸல் ஒர்க் புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே டாப்பில் எக்ஸல் ஒர்க் புக்குன்ற செப்பரேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு எக்ஸல் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணுறேன். என்கிட்ட வந்து இன்வெர்ட்ரி ரெக்கார்ட் சாம்பிள் டேட்டான்னு ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னா அந்த டேட்டா கனெக்ட் ஆகி உள்ள லோட் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷீட் காட்டுது, இன்வெர்ட்ரி ரெக்கார்ட்ஸ் டேட்டா அப்படின்ற ஒரே ஒரு ஷீட்டில் தான் டேட்டா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலில் மல்டிபிள் ஷீட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எல்லா ஷீட்டுமே காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த ஷீட் வேணுமோ அந்த ஷீட்டை மட்டும் லோட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா ஷீட்டுமே வேணும்னா எல்லா ஷீட்டையுமே நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணும்போது ஒவ்வொரு ஷீட்டும் ஒவ்வொரு டேபிளாக லோட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஷீட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஷீட்டோட ப்ரிவ்யூ டேட்டா இங்கே எனக்கு காட்டுது. ஸோ இந்த ஷீட்டோட ஆக்சுவல் டேட்டா எப்படி இருக்கும்ன்றத எக்ஸலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் இப்போ இதை வந்து லோட் பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் எதுவும் ப்ரிவ்யூவில் நமக்கு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ண தேவையில்லை, அதாவது டேட்டா க்ளீனப் எதுவும் பண்ண தேவையில்லைன்னு டைரெக்டாக லோட் பண்ணிடலாம். இல்லை நம்ம க்ளீனப் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணணும். ஸோ இந்த டேட்டாவை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இங்கே தான் ஹெடர் இருக்குது, அதாவது 3 rows வந்து எபோவ் த ஹெடர் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீனப் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணோன்னா பவர் query விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பவர் query விண்டோவில் நீங்கள் க்ளீனப் பண்ணிவிட்டு அகெயின் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரிவ்யூ ஆஃப் த டேட்டா. ஸோ இது என்டையர் ரெக்கார்ட்ஸும் உங்களுக்கு காட்டாது. இப்போ நமக்கு லெஸ் டேட்டான்றதுனால உங்களுக்கு ஃபுல் டேட்டாவும் காட்டுது. இன்கேஸ் 1000 ரெக்கார்ட்ஸ்க்கு மேலே இருந்தது, 1000 ரோஸ்க்கு மேலே இருந்ததுன்னா உங்களோட 1000 ப்ரிவ்யூ டேட்டா மட்டும்தான் காட்டும். ஃபர்தராக நீங்கள் லோட் பண்ண உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் ப்ரிவ்யூ டேட்டா. ஸோ பவர் query விண்டோவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் இந்த டிஃபால்ட்டு ஸ்டெப்ஸ் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த சோர்ஸுன்றது நீங்கள் சோர்ஸ் டேட்டா நேவிகேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கு. ப்ரொமோட் ஹெட்டர்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ரோவை வந்து டிஃபால்ட்டாக ப்ரொமோட் ஹெட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. சேஞ்ச் டைப்னால் டிஃபால்ட்டாக அது என்ன காலம் என்ன டைப்புன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுவே டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் வேணான்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த கேஸில் ப்ரொமோட் ஹெட்டர் தப்பு, ஏன்னா ரோ நம்பர் 4ல் தான் ஹெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது தேவையில்லை. ஸோ அதனால் இந்த 2 ஸ்டெப்பையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ நேவிகேஷன் ஸ்டெப்போட வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 5th ரோ தான் வந்து ஹெட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 ரோ தேவையில்லை. ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா இந்த ரோ எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃபில்டர் அவுட் பண்ணணும். இந்த 3 rows நமக்கு தேவையில்லை. ஸோ அதை ஃபில்டர் அவுட் ஃபில்டர் அவுட் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 4 rows இருக்குது. ஸோ இதை டிஃபால்ட்டாக ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு நல்ல எடுத்துகிட்டு எக்ஸல் சாம்பிள் டேட்டா இன்வெர்ட்ரி ரெக்கார்ட்ஸுன்றது தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துடும். அப்படி இல்லை இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ண தேவையில்லைன்னா இந்த செகண்ட் காலமில் எல்லாமே நல்லு தான். ஸோ நல் டேட்டாவை மட்டும் அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கனாலும் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரோ தான் ஹெட்டர். ஸோ இதை வந்து ப்ரொமோட் பண்ணணும். எப்படி பண்ணணுன்னா இங்கே டவுன் ஆரவுன்னு இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ் ஃபஸ்ட் ரோ அஸ் அ ஹெட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோட்டர் ஹெட்டர்ஸ் ஸ்டெப்பும் சேஞ்ச் டைப்ஸ் ஸ்டெப்பும் ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஹெட்டர் உங்களுக்கு ஆட் ஆகிக்கும். ஸோ இதை டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த காலம்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா காலம்ஸ் எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு கேப்சர் ஆகிருக்கா அப்படின்றத. ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்துட்டு இங்கே க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆகிடும். ஸோ இங்கே கனெக்ஷன் க்ரியேட் ஆகி டேட்டா லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம லோட் ஆகி முடிச்சோன்னே எவ்வளோ ரோஸ் லோட் ஆகிருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே டேட்டா லோட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டேபிள் வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபுல் டேட்டாவும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்.
ஸோ இதுதான் டிஃபால்ட்டாக டேட்டா லோட் பண்ணுற மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் விஷுவலைசேஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன காலமே உங்களுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் விஷுவல் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா லோட் பண்ணும்போது நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஸோ என்னென்ன காலம் தேவை உங்களுக்கு, ரியலாக எல்லா காலமும் தேவைப்படுதா இல்லை ஸ்பெசிஃபிக் காலம்ஸை மட்டும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா அப்படின்ற கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ எல்லா காலமே லோட் பண்ணுறது அன்னெசரி. ஸோ உங்களுக்கு தேவையான காலம்ஸை மட்டும் லோட் பண்ண. இன்கேஸ் நீங்கள் இப்போ மல்டிபிள் சோர்ஸை வச்சு ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நிறைய காலம்ஸை லோட் பண்ணிட்டீங்க, நிறைய டேட்டாவை லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சிஸ்டம் ஸ்லோ ஆகிடும், பவர் பி டெஸ்க்டாப்பும் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களால் டோட்டல் ரிப்போர்ட்டே வந்து ஹேங் ஆகிடும், உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆல்சோ நீங்கள் லோட் பண்ணி நீங்கள் சர்வீஸில் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாகிடும். ஸோ அதனால் எப்போ லோட் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான காலம்ஸ் மட்டும் லோட் பண்ணுங்கள், தேவையில்லாத காலம்ஸை இக்னோர் பண்ணிடுங்க. லோட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இங்கே சூஸ் காலம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இங்கே சூஸ் காலமில் போயிட்டு என்னென்ன காலம் தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தர் ஸ்டெப்ஸை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிப்போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஆன்லைன்லேருந்து சாம்பிள் டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட பவர் பி டெஸ்க்டாப்பில் இம்போர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.